real time data. ஏன்னா day by day நீங்க வந்து அதை என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. So real time data. Next one. Fourth point, establish timelines. இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு எழுதிக்கோங்க. First one, establish timelines. Establish timelines. First point. Again, define the project. Okay, create the project, okay, define the project. Define the project. Second one, set milestone. Set, S-E-T. Set milestones. Milestone, M-I-L-E-S-T-O-N-E-S. Set milestones. Third one, use a chart. Use, U-S-E. A chart. Use a chart. Fourth one, estimate task duration. Estimate task duration. Next point, task dependence. Task dependence. Last point, work structure. Work structure. Timeline establishment. And the timeline first one, define the project. நம்ம கிரியேட் பண்ணிக்க ப்ராஜெக்ட்டை சிம்பிளா முடிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணா சிம்பிளா முடியும் பாத்தீங்க. அதை டிஃபைன் பண்ண சொல்றேன். எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒன்னு சொன்னீங்க என்னது சிஸ்டமேட்டிக்கா பண்ணலாம் சார் சொன்னீங்க. எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டிஃபைன் எப்படி பண்ணுவீங்க? சிஸ்டமேட்டிக்கா வர்க் பண்ணா சீக்கிரம் முடியும் சார் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மானிட்டர் பண்ணா டிஃபைன் ஆயிடுமா? டிஃபைன் பண்ணா மானிட்டர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்ன சொல்றீங்க? வேர்டிங்ஸ் மொத்தமா சொல்றத டிஃபைன் பண்ணுங்க நான் சொல்லிருக்கேன். ஒன்ஸ் நீங்க அத கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா அத மாத்தலாம். நிறைய சொன்னீங்க கிரியேட் பண்றதுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார் சொன்னீங்க. எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே சொல்லிட்டீங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இதுக்கு இவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க. அத டிஃபைன் பண்ணி காமி அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. அதை எப்படி பண்ணி காமி அப்படி சொன்னீங்க என்ன பண்ணுவீங்க? மேனுவலா ஒர்க் பண்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க? சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவீங்க. சார் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாச்சு எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. மேனுவலா ஒர்க் பண்றது சிஸ்டமேட்டிக் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்மார்ட் ஒர்க் வேற டைம் சார் நாங்க சொன்னோம் 6 hours நாங்க 8 hours ஒர்க் பண்றோம் அப்படின்னு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். 8ங்கிறது 9 hours கூட ஆகுது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் தான் டிஃபைன். செகண்ட் ஒன், செட் மைல்ஸ்டோன்ஸ். இந்த மைல்ஸ்டோனா இருக்குது செட் பண்ண சொல்றாங்கப்பா. மைல்ஸ்டோனை செட் பண்ண சொல்றாங்க. கோல்ஸ் எல்லாத்தையும் ஓகேவா? என்ன மெயின் கோல்? என்ன மெயின் கோல்? அதை வந்து சீக்கிரம் நீங்க பண்ணணும். அந்த மைல்ஸ்டோனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். அப்பதான் நான் ஸ்பீடா வர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் எ சார்ட். சார்ட் யூஸ் பண்ணிக்கலையா? சும்மா தியரிட்டிக்கலா நம்ம இந்த லைன் ஓகே பாருங்க. பாயிண்ட்ஸ் எழுதி போட்டாச்சு. பாயிண்ட்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இதா தான் இது சார்ட்ல கொடுத்ததுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்? செகண்ட் டே என்ன பண்ணணும்? தேர்ட் டே என்ன பண்ணணும்? ஷார்ட் வைஸா. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டிமேட் டாஸ்க் டியூரேஷன். டாஸ்க் டியூரேஷன் எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க. டைம் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் ஒன், டாஸ்க் டிபெண்டன்சிஸ். என்னது டிபெண்டன்சிஸ்? ஒரு டாஸ்க் நீங்க அச்சீவ் பண்ணனும்னா இது என்ன டிபெண்ட் பண்ணுது? யாரை என்ன டிபெண்ட் பண்ணுது? இந்த நிறைய வராங்க. இந்த பர்టిక్యులர் கம்பெனி எந்த கம்பெனி ஆடிட்டிங் பண்றீங்களோ அந்த கம்பெனி பர்టిక్యులர் இருக்கிற மெம்பர்ஸ் சீனியர் மெம்பர்ஸ் பாப்பீங்க. அங்க யார் அந்த டைம் ஆடிட்டிங்ல இருந்தாங்க? அக்கவுண்டன்ட் பாப்பீங்க. டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரோட டைம் உங்களுக்கு தேவை. ஓகேவா? லாஸ்ட் ஒன், வாட் ஃப்ரேம்வொர்க் ஸ்ட்ரக்சர். வாட் ஸ்ட்ரக்சர் இருக்கு? ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் படிச்சீங்களா? நான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒர்க் ஸ்ட்ரக்சர் டே 1 அப்படின்னு போட்டு டே 2 up to டே 30 வரைக்கும் ஒரு இது ஷெட்யூல் நீங்க கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்ட்ரக்சர்ல யாரெல்லாம் கவர் ஆகிறாங்கன்னு பாருங்க. ஆடிட்டர் கீழே 5 மெம்பர்ஸ். அந்த 5 மெம்பர்ஸ் கீழே யாரெல்லாம் வராங்க ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ணுங்க. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆடிட்டிங் பிளானிங் ப்ராசஸ். ஓகேவா? வேற ஆடிட்டிங் பிளானிங்னா என்ன தெரியும்? 3 பாயிண்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சார் 3 வேர்டிங்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஆடிட் பிளானிங் ப்ராசஸ். வேற என்னமா இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 4ல 3 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்
5 steps in next topic.